வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கும்பொழுது விருச்சிக ராசி. வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025ல 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி, அடுத்தபடியாக குரு பயிற்சி, அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி. இந்த 3 நிகழ்வுகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சிறிய மற்றும் பெரிய பாதிப்புகளையும் நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தியே தீரும். நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அது எந்த மாதிரியான மாற்றங்கள், நாம என்ன எதிர்பார்க்கலாம், எது நல்லது, எதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் சேர்த்து என்ன பரிகாரங்கள், இந்த வகையில தான் இந்த வீடியோவை அணுக போறோம். நீங்க விருச்சிக ராசியா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் விருச்சிக ராசியா, தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அன்பர்களே, விருச்சிக ராசி இது வரைக்கும் மேஷத்திலிருந்து துலாம் ராசி வரைக்கும் பார்த்தோம். இந்த வருகின்ற ஆண்டு இந்த சனி பயிற்சியானது ரொம்ப 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 விசேஷமான ஒரு பயிற்சி. காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷத்திலிருந்து 12ஆம் வீடு மீனம். மேஷத்துல ஆரம்பிச்ச சனி பகவான் தன்னுடைய முழு பயணத்தை மீனத்துல முடிகிறார். இப்படி மேஷத்துல ஆரம்பிச்சவர் மீனத்துல முடிக்கிறதுக்கு அவருக்கு 30 வருஷம் தேவைப்படுது. தட் மீன்ஸ் 1994ல தன்னுடைய பயணத்தை தொடங்கிய அவர் 3 தலைமுறைக்கு பிறகு மீனத்தை அடைய போகிறார், மோட்சஸ்தானத்தை அடைய போகிறார். எப்பேற்பட்ட சனி பயிற்சி இஸ் கம்ப்ளீட்டிங் இஸ் லேப். இந்த ஒரு தருணத்துல உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. விருச்சிக ராசி, காலபுருஷனுடைய 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி, மேஷம் முதல் துலாம் ராசி வரை புத்தாண்டு சிறப்பு பலன்கள் பார்த்தோம். வருகின்ற புத்தாண்டுல 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. அதாவது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. சாதாரண கிரக மூமெண்ட்டை கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட நிலையில வருகின்ற சனி பயிற்சியானது மிக மிக சிறப்பு மிக்க பயிற்சியாக காணப்படுகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷ ராசியில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்ச சனி பகவான் மீன ராசி என்று சொல்லக்கூடிய மோட்சஸ்தானம் ஒரு லேப் ஃபுல்லா, மேஷம் முதல் மீனம் ஒரு ஃபுல் ரவுண்டு. இதை வரத்துக்கு 94வது வருஷம் கரெக்டா மேஷ ராசியில பயணத்தை தொடங்கியவர் சரியா 3 தலைமுறைகள் அதுக்கு பிறகு இப்பதான் மீனராசிக்கு சேர போறார், மோட்சஸ்தானத்துக்கு வர போறார். அப்பேற்பட்ட சிறப்புமிக்க சனி பயிற்சி, அதற்கு பிறகு ஆண்டுதோறும் வரக்கூடிய குரு பயிற்சி, அதற்கு பிறகு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் நடக்க போகுது. இப்ப இது நாள் வரை நம்ம பார்த்தது மேஷம் முதல் துலாம் ராசி வரை பலன்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு விருச்சிக ராசி. நீங்க விருச்சிக ராசியா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது விருச்சிக ராசி இருக்கீங்களா, தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு விருச்சிக ராசி என்பவருடைய வாழ்க்கையில இந்த வீடியோ மிகப்பெரிய மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை தோற்றுவிக்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவையில்லை. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி, காலபுருஷன், அதாவது சனி பயிற்சி எப்பவுமே உலகம் முழுவதும் முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு காரணம் 2.5 முதல் 3 வருஷத்துக்கு ஒரு தான் அந்த பயிற்சியே வரும். கிட்டத்தட்ட நம்ம தலைமுறைக்கு முன்னாடி தலைமுறை, அதுக்கு முன்னாடி தலைமுறை, அதுக்கு முன்னாடி சனி பகவான் பயணத்தை ஆரம்பிச்சவர் இப்பதான் முடிகிறார். அதாவது மேஷத்துல ஆரம்பிச்சவர் மெதுவா 94வது வருஷம் மேஷத்துல ஆரம்பிச்சவர் கிட்டத்தட்ட 2004, 2014, இப்ப 2024 முடிஞ்சு 25வது வருஷம் எங்க வராரு, மீன ராசிக்கு வராரு. 94, 95ல் ஆரம்பிச்சவர். ஆக இந்த பயிற்சிகள் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கதான் இதெல்லாம் சொன்னேன். இப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யும், எதை எதிர்பார்க்கலாம், இந்த 3 பயிற்சிகள் இருக்கு, எதை தவிர்க்க வேண்டும், என்ன பரிகாரங்கள், அந்த வரிசையில் இந்த வீடியோவை பார்ப்போம். சனி பயிற்சி முதலாவதாக மார்ச் 29, 2025 வரக்கூடிய சனி பயிற்சி. விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய்க்கும் சனிக்கும் எப்பவுமே ஆகாது. இந்த 2.5 வருஷம் அர்த்தாஷ்டம சனியாக கும்பத்தில் இருந்து உடல் ரீதியான பாதிப்புகள், சொத்து பத்துல வில்லங்கங்கள், வண்டி வாகனத்துல கோளாறுகள்,
நிறைய பிரச்சனைகள், தாயாருடைய உடல்நிலை, முக்கியமாக உங்க தாயாருடைய உடல்நிலை, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் காரணம் கடந்த 2.5 வருஷமா சனி பகவான். இப்ப 5வது இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திற்கு வரப்போகிறார். முக்கியமா இந்த 2025ஆம் ஆண்டு நம்ம உண்மையை பேசுறோம், உறக்க பேசுறோம். சும்மா பேச்சுக்காக எல்லாம் நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும் சொல்றது பேர் ஜோதிடமே அல்ல, அது தர்மமும் அல்ல. அதே சமயத்துல கொடுமையான கடினமான பலன்களை அப்படியேவும் சொல்லிட முடியாது. நெளிவு சுழிவோடு தான் சொல்லி ஆகணும். இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லா ஜோதிடர்களுக்கும் உண்டு. 2025ஆம் ஆண்டு கொஞ்சம் மாடரேட் இயரா தான் விருச்சிக ராசிக்கு இருக்கும் அப்படின்னா அது மிக இல்லை. 2ஆம் பட்ச அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் வரிசையில வரக்கூடியது ரிஷபம், அப்புறம் துலாம், அப்புறம் மகரம், இந்த நல்ல பலன்கள். அதுக்கு அடுத்தபடியாக விருச்சிகம். எப்படியோ நீங்க அர்த்தாஷ்டம சனிலிருந்து மீள போறீங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல நியூஸ். பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக அவருடைய ஆரோக்கியத்தில், பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் மூலியமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அது படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். இது வரும்னு சொல்லல. இப்ப நாம சொல்லக்கூடிய பலன்கள் 65% பொருந்தும். தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை, உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்கணும்னா கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு வரும்போது எங்களால் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு, அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரப் போகின்ற சனி பகவான் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால சில பல குழந்தைகள் மூலியமாக, பிள்ளைகள் மூலியமாக தொந்தரவுகள், அல்லது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் உங்க மனசை நோக்கடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க செய்யலாம். தனி கொடுத்தனம் போகலாம், உங்களை விட்டுட்டு ஃபாரின் கண்ட்ரி போகலாம், எது வேணா நடக்கலாம். எது நடந்தாலும் இந்த வாழ்க்கை எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குமா சார்? எது நடந்தாலும் நம்மளோட நிம்மதி நம்ம கையில தான் இருக்கு. அதற்கு முதல்ல இறை வழிபாடு, தியானம் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட். அடுத்தது, இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போதே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் அதோட ஆரம்பிக்கிறதுனால ஆண்டுடைய முதல் 3 முதல் 6 மாதங்கள் சற்று பின்தங்கிய நிலையில தான் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் சூடு பிடிக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி வருடத்துடைய உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உள்ள எப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், நிறைய முயற்சிகள் இதுவரைக்கும் தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தின முயற்சிகள். இதுக்கு முக்கிய காரணம் சொல்றேன். இப்போ 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் அவருடைய 3ஆம் பார்வையால உங்களுடைய களத்திரஸ்தானத்தை பார்ப்பார், ரிஷபத்தை பார்ப்பார். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியை பார்ப்பார். அவருடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பார். இது குவைட் அன்பார்ச்சுனேட் தான். சனியுடைய பார்வையை பத்தி நீங்க ரொம்ப கேர் பண்ண வேண்டாம். சனி இருக்கும் இடத்துக்கு தான் வலிமை அதிகம், பார்க்கும் பார்வைக்கு வலிமை குறைவு. என்னதான் இருந்தாலும் வீட்டுல அப்பப்ப சில பல சச்சரவுகள் வரலாம். அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வரலாம். அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக லாபஸ்தானத்தை பார்க்கின்ற சனி பகவானால் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்க மேனேஜரோ, சூப்பர்வைசரோ, இல்ல மேலதிகாரின்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட எந்த வம்பு தும்பும் நீங்க வச்சுக்க கூடாது. கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயத்துல திடீர் லாபங்கள் வரும். லம்சம் அமௌண்ட், ஒரு மிகப்பெரிய தொகை, ஒரு இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டியோ, இல்ல ஏதாவது ஒரு டெபாசிட்டோட மெச்சூரிட்டியோ, இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் சம்பந்தப்பட்ட மூதாதையர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸோ, இல்ல சடனா சொத்து பிரிச்சு உங்களுக்கு அமௌண்ட்டோ, இத மாதிரி ஒரு பெரிய தொகை வரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ஆண்டே உண்டு அப்படின்னா அது மிக இல்லை. இது ஒண்ணு. 3வது பாத்தீங்கன்னா, இந்த தனஸ்தானத்தை 10ஆம் பார்வையாக பார்ப்பதனால் அப்படியே லைட்டா உங்களை சபலப்படுத்துவார் சனி பகவான். என்னன்னா, பணம் வருது, அந்த பணத்தை சேர்த்து வைக்க போகும்போது லைட்டா, இப்ப எதுவும் செலவில்லையே அப்படிங்கிற போது, இந்த கேட்ஜெட் அப்கிரேட் பண்றேன், நான் ஐபோன் 15ல இருந்து 16 வாங்கிக்கிறேன், நான் அதுக்கு மேல வேற ஏதாவது ஒரு டிவி அப்கிரேட் பண்ணி 55 இன்ச்ல இருந்து 65 இன்ச் வாங்குறேன், காரு நம்ம சின்ன காரா இருக்கும், ஒரு எஸ்யூவி வாங்கலாம். இதெல்லாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க. பண்ணினீங்கன்னா கையில இருந்த காரம் போச்சு, எஸ்யூவியும் தூக்கிட்டு போயிடுவான். ஜாகிரதையா இருக்கணும். அதனால நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, தவிர்க்கணும்னு தான் குறிப்பிட்டே சொல்றோம். இப்ப பண்ணாதீங்க. குரு பயிற்சி எல்லாம் முடியட்டும்.
ஒரு 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 ராகு கேது பயிற்சி எல்லாம் முடியட்டும். அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். இப்ப பண்ணாதீங்க. உங்க சுய ஜாதகத்தையும் பார்க்கணும். ஆகையினால இத அவசரப்பட்டு பண்ணாதீங்க. இதுக்கு அடுத்தபடியான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நண்பர்களினால் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னு இன்னும் பார்க்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல், மே வரைக்கும் குரு பயிற்சி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி 6 வரைக்கும், ஏப்ரல் மாசம் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலே குரு இருப்பார். உங்கள் ராசியை சமசப்தம பார்வையாக பார்ப்பார். இது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் பாருங்க. ஏப்ரல் மாசத்து வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் உங்களை ராசியை குரு பார்ப்பதினால் நல்ல எண்ணங்கள், புத்துணர்ச்சி, மனசுல தைரியம், தெய்வ பக்தி இதெல்லாம் இருக்கும். குரு 8ஆம் பார்வைக்கு ஜூனுக்கு அப்புறம் மறையும் போது அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு 8ல மறையும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற மாதிரி சில யோகங்கள் வரும். அதே சமயத்துல உங்களுடைய விரயஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக அவர் பார்க்கும் பொழுது வெளிநாட்டு போகக்கூடிய யோகங்கள், அருமையான வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகங்களும் அது தரும். இது ஒரு பாயிண்ட். ராகு கேது பயிற்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய அர்த்தாஷ்டம ஸ்தானத்திற்கும், இப்போ உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கும் பெயருவார்கள். இது கிளியரா இருக்கு. இப்போ 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு நாள் கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் ராகு வரும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பணவரவு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உடல் உபாதைகளிலும் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த 11ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் இடத்திற்கு போகக்கூடிய கேதுவினால் வேலை செய்யக்கூடிய இடத்துல தயவு செய்து வேலை மாற்றங்கள் அடுத்த 1.5-2 ஆண்டுகளுக்கு செய்யாதீர்கள். தயவு கூர்ந்து பண்ணாதீர்கள். அப்படி பண்ணீங்கன்னா அது நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு நினைச்சு நீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிற வேலைக்கு போனீங்கன்னா அதுவும் தட்டுப்படலாம். இதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய அத்துணை பலன்களும் பொது பலன்களே. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், அதுல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சேர்த்து பார்த்துதான் துல்லியமான பலனை சொல்ல முடியும். ஆக ஒட்டுமொத்தத்துல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஆண்டு ஒரு சராசரியா ஒரு சொல்லணும்னா 100க்கு ஒரு 60-65 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நிம்மதியான ஆண்டா தான் இருக்கு. நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு, சில பல சேலஞ்சஸும் இருக்கு. எப்பவுமே அப்படித்தான் வரும் லைஃப்ல. கமெண்ட் பாக்ஸ்ல போடுறவங்க ஒரேடியா நல்லா எழுதணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா நல்லா எழுதக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம ஒரே இதுல வந்து ஒருத்தர் சொல்லுவாரு, என்ன சார் எப்ப பாரு நெகட்டிவாவே பேசுறீங்க அப்படின்னுவாரு. சரி பாசிட்டிவா பேசினா இவர் சும்மா பாசிட்டிவா போய் சொல்லிட்டே இருக்காரு அப்படின்பாரு. அப்படி அல்லவே இல்லை. என்னைக்காக இருந்தாலும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளது உள்ளபடியே எது இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையோடு தான் நான் பேசுறேன். அப்படிதான் பேசுவேன். பிடித்தவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், பிடிக்காதவர்கள் விட்டு விடட்டும். அவ்வளவுதான் நம்மளோட கொள்கை. சரியா? ஆக என் உயிரினும் மேலான விருச்சிக ராசி அன்பர்களே, பரிகாரமா நம்ம சொல்ல போனா முதல் பரிகாரம் விருச்சிக ராசிக்கு கண்டிப்பா இதை நீங்க செய்யணும். அடுத்த மார்ச் மாசம்குள்ள திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியை ஒரு தடவை தரிசனம் செய்து ஒரு செப்பு வேல் அவருக்கு சாத்தி அபிஷேகம் செய்து வெளியில வந்து உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை நீங்கள் முருகன் கோவிலுக்கு அருகாமையில் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். 1. 2, ஏழை எளியவர்களுக்கு கல்விக்கான உதவியை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றங்கள் நடக்கும். 2. 3வதாக உங்களை பெற்ற தாய் தந்தையர் அம்மா அப்பாவுக்கு செய்யுங்க. அவங்க காலில் கற்பூரம் ஏத்துங்க. கோவில் எந்த கோவில் நீங்க போக வேண்டாம். அம்மா அப்பா காலில் கற்பூரம் ஏத்தி அவங்களுக்கு வந்து வணங்கி, அம்மா அப்பாவை வணங்கி அவங்கள மனசு நோகப்பாங்க நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யுங்க. நல்லபடியா அவங்கள்ட்ட முதல்ல பேசுங்க. அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுங்க. இதுவே மிகப்பெரிய பரிகாரம் என்று சொல்லி அடுத்து வரும் காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.